नित्यनेमेने अस्मत्कुरोर्भगवतोऽस्य दयै सिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतस्तनया विभूतिः सर्वं यतेव नियमेने मदन्वयानाम् आद्यसनः कुलपतेर्वहलाभिरामं श्रीमत्तदङ्करिहुलं प्रणामि मूर्तिनः बोधं सरस्वने पट्टिदाद कुलशेखर योगी वाहान भक्तांग्रिरेण परहालेन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुणसिं प्रणोद्भिनिद्यम् गुरुमुहमनदीद्य प्राह वेतानशेषान् नरपति परिक्लुप्तं शुल्कमदात् कामः सुस्वरवन्द्यं रङ्गनाथश्च साक्षात्पुरुषसिद्धं नमामि மின்னார்தடமதில் சோழ் வெள்ளிபுத்தூர் என்னொருகால் சொன்னார் கழக்கமலம் சூடினோ முன்னால் கழியறுத்தான் என்றெடுத்தோம் கீழ்மையினில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் என்று வேண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்டதின் தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்ய திருக்காப்பு அடியோ மோனோடும் நின்னோடும் பிரிவென்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் பலமார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் தொடராழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणे स्वयं भासे कृतितां पुराणमुनिनां मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं बहवतीमष्टभारसाध्यायिनीम् अम्बद्भामनुसन्धामि भगवद्गीते भगवद्देशिनीम् वसुदेवसुतं देवं कंसशानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्क्रये। कस्तूरितिलकं ललाटपटले वक्षस्थले कौस्तुभं नासक्रे वरमौक्तिकं करतले वेणुकरे कङ्कणम् सर्वांगे हरिचन्दनं सुललितं खण्डसमुक्तावलिगोपस्त्रिपरिवेष्टितो विजयते गोपालसूतामणि। शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिगिर्ध्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं। मेघश्यामं पीतकौशेयवासं श्रीवत्साङ्गं कौस्तुभोत्पासिताङ्गं पुण्योपेतं पुण्डरीकायदाक्षं विष्णुं वन्दे सर्वलोकैकनाथम्। नमः समस्तभूतानामादिभूताय भूकृते अनेकरूपरूपाय विष्णवे प्रभविष्णवे सशङ्खचक्रं सकिरीटकुण्डलं सपीकवस्त्रं सरसीरुपेक्षणं सहारवक्षस्थलशोभिकौस्तुभं नमामि विष्णुं शिरसा सदुर्भुजम्। छायायां पारिजातस्य हेमसिंहासनोपरि आसीननं बुधश्याममायगात्रमलङ्कृतं चन्द्राननं चतुर्भागं श्रीवत्साङ्कितवक्षसं रुक्मिणी सत्यभामाभ्यां सहितं
கிருஷ்ணமாஸ்ரயே ஹரி ஓம். பகவானுடைய திருவாய்மொழி என்று சொல்லப்படுகின்ற இந்த பகவத்கீதையை நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பகவத்கீதையுடைய விசேஷம், அதாவது கீதையுடைய பெருமை என்ன அப்படின்னு ஒண்ணு, அதை தொடர்ந்து 2-3 நாளா சேவிச்சுட்டு இருக்கோம். அதை நம்மளால ஒரே நாள்ல பார்க்க முடியாது. பகவத்கீதையினுடைய விசேஷத்தை ஒரே நாளில் நாம் சேவிக்கவே முடியாது. அது சேவிக்கிறதுக்கு பல நாள் தேவைப்படும். ஏதோ முடிஞ்சதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அது கொஞ்சம் சொல்லிட்டு அப்புறம் நம்ம முழுமையா கீதைக்குள்ளார போயிடலாம். இந்த கீதையை பற்றி ஆச்சாரியர்கள் நிறைய பேர் இதனுடைய பெருமையை நிறைய விவரித்திருக்கிறார்கள். ஏன் இந்த பெருமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இதனுடைய பெருமை தெரிந்ததனால் இதன் மீது இருக்கும் நமக்கு மதிப்பு கூடும். அந்த மதிப்பு தெரிந்ததென்றால் இதை படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஏற்படும். அந்த ஆர்வத்தினால் இதை நாம் முழுவதுமாக கற்பதற்கு முனைவோம். அதுதான், ஓ இந்த கீதை படித்தா இப்படி இருக்கா, இப்படியெல்லாம் கீதையை படிச்சிருக்கிறாங்களா, இந்த கீதைக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரிந்ததென்றால், அதனுடைய மகத்துவமும் அதனுடைய முக்கியத்துவம் தெரிந்ததென்றால், இந்த 1 மணி நேரம் உங்களுக்கு மிக முக்கியமான 1 மணி நேரமாக இருக்கும். அந்த 1 மணி நேரத்தை வேற எதற்காக விட்டு கொடுக்காமல், அப்படின்னு சொன்ன மாதிரி காதலியாவது வச்சுன்னு கொஞ்சம் கேட்டுக்கிட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க. அதுக்குதான் இந்த ரகசியத்தை சொல்றது. அப்படி இருக்கையிலே நிறைய பல்வேறு விதமான முக்கியத்துவங்களை நம்ம பசிக்கிட்டு வரணும். கங்கையுடைய பெருமை, கங்கைக்கும் கீதைக்கும் உள்ள என்ன வித்தியாசம், எப்படி கங்கை குளித்தவனை மட்டுமே கரையேற்றுகின்றது, ஆனால் கீதை அவனை மட்டுமல்லாவது அவனது குடும்பத்தாரையும் அவன் மூலம் மற்ற அதை கேட்கின்ற அனைவருமே அதை உய்வடைய வைக்கின்றது என்பதால் கீதைக்கு அற்புதமான பெருமை. பகவானுடைய சொரூபமாவே இருப்பதால் இதற்கு பெருமை அப்படின்றார். இதே மாதிரி வராக புராணத்துல இதுக்கு ஒரு சிறப்பு ஒண்ணு வருது. கீதாஸ்ரேகம் திஷ்டாமி கீதாமே சோத்தமம் கிரகம் கீதா ஞானமுபாஸ்ரித்ய த்ரீலோகான் பாலயாம்யஹம். வராக புராணத்துல ஒரு ஸ்லோகம் இது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீதையை அண்டியே நான் வாழ்கின்றேன், கீதையே என்னுடைய சிறந்த வீடு, கீதையின் ஞானத்தை கை கொண்டு நான் உலகங்களையும் காட்கின்றேன் அப்படின்ட்டு வராக புராணத்துல வருது. இந்த கீதையை படிக்க படிக்க வாழ்க்கையில் பலவிதமான கதவுகள் நமக்கு திறக்கப்படும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, the perspective at which we see the things, எந்த விதமாக ஒரு பொருளை நாம் அணுகுகின்றோம் அப்படி என்பது மாறும். இதுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளக்கம் ஒன்று சொல்லுவாங்க. இது மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்ல வந்து entrepreneurial opportunities அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பேசுவாங்க. 2 மார்க்கெட்டிங் பீப்புள், கொஞ்சம் லௌகிகமா இருக்க எக்ஸாம்பிள், பரவாயில்ல உங்களுக்கு புரியறதுக்கோசம் எல்லாம் சொல்லணும், அடியனுடைய கருத்தை தான். 2 மார்க்கெட்டிங் பீப்புள் ஒரு தீவுக்கு போய் இறங்குறாங்க. 2 பேருமே மார்க்கெட்டிங். 2 பேரும் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 பேரும் ஷூ விற்கிறவங்க. அந்த தீவில் போய் சுற்றி பார்க்கும் பொழுது அந்த தீவுல யாருமே செருப்பு போட்டுன்னு இல்லை. ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் போன் பண்ணி ஹெட் குவார்ட்டர் சொன்னானா, இங்க யாருமே செருப்பு போடுறது இல்ல, அதனால இங்க செருப்பு எதுவும் விற்க முடியாது, நான் திரும்பி வந்துடுறேன் அப்படின்ட்டானா.
அதே இன்னொருத்தர் என்ன சொன்னானா, I have found a great opportunity. If somehow I could make this people to believe in the slippers and I can sell this to every individual one அப்படின்ட்டானா. அதாவது நடக்கின்ற நிகழ்வு ஒன்றுதான், ஆனால் இருவர் பார்த்த பார்வையும் வேறு வேறு. ஒன்று இல்லை என்பதால் அதை இல்லை என்பது தெரிந்து கொண்டு போது சாமானிய பார்வை. ஆனா இல்லை என்றது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிட்டேன்னா எல்லாரையும் நம்ம மாத்திடலாம் அப்படின்றது இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ். ரெண்டு பேருமே சேம் பீப்புள் தான், ரெண்டு பேரும் மார்க்கெட்டிங் தான். இது மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்ல வந்து மார்க்கெட்டிங் படிக்கும்போது பிலிப் கோட்லர் அதுல இந்த புக்ல வரும், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் புக்ல வரும். இது MBA படிக்கும்போது இந்த எக்ஸாம்பிள் வரும். அப்போ நம்மை சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகள் எப்பொழுதும் ஒன்றுதான், மாற போறதில்லை. ஆனால் அதை நாம் பார்க்கின்ற கண்ணோட்டங்கள் மாறும் பொழுது நாம் அதிலிருந்து நிறைய விஷயங்களை கிரகித்துக் கொள்ளலாம். நடக்கின்ற செயல்கள் அனைத்துக்குமே நாம் அற்புதமான வழிகளை கண்டுபிடிக்கவும் இது நமக்கு உதவும். இதுக்கு எதுக்கு வேணும்னா, இதுக்கு நமக்கு கீதை கைக்கு வேணும். அதே வீடு தான், அதே லைஃப் தான், அதே ஒர்க் தான், அதே சாப்பாடு தான், அதே தூக்கம் தான், அதே வண்டி தான், அதே லைஃப் தான், அதே உடம்பு தான், எல்லாம் அதே தான். ஆனால் புது மனிதர்களாக மாறுவோம், புது மனிதராக மாறுவோம். ஒரு எழுச்சி வேகம் வாழ்க்கையில் உண்டாகும். ஒரு சிறந்த ஒளி படைத்த கண் நமக்கு கிடைக்கும். பகவான் கொடுக்குறான் இல்லையா, அர்ஜுனனுக்கு வந்து விஸ்வரூபத்தை காமிக்கும் போது வரும், 11வது அத்தியாயத்துக்கிட்ட வரும். விஸ்வரூபத்தை கொடுக்கும் பொழுது ஒரு 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 திவ்ய தர்சனம், திவ்ய திருஷ்டி கொடுத்து என்னை பார் அப்படின்னு சொல்லி காமிப்பான். கிருஷ்ணன் அதே கிருஷ்ணன், இருக்கிற அதே கிருஷ்ணன் தான். பட் அந்த கிருஷ்ணன் இவனுக்கு அந்த திவ்ய தரிசனம் கிடைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த விஸ்வரூபத்துல 1000 தலைகள், 1000 கண்கள், 1000 கால்கள், 1000 சூரிய கோடி பிரகாசங்கள் எல்லாம் 1000 1000 1000 1000 தலை சுத்தி மயக்கடிச்சு கீழே விழுற மாதிரி அது விஸ்வரூப தரிசனம். அப்ப என்ன, அதே கிருஷ்ணன் அதே அர்ஜுனன், பார்க்கின்ற பார்வை வேறு ஆகிவிட்டது. அப்படின்னும் போது இந்த கீதை என்ன கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம் பார்வையை மாற்றும் சக்தி உள்ளது. அந்த பார்வையினால் நமது மனப்பக்குவத்தை மாற்றும் சக்தி உள்ளது. அதை தெரிந்து கொண்டால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தை புதிதாக காண்போம். அதை நாம் வெற்றி வாகை சூடவும் முடியும். அதற்காக தான் நாம் கீதையை படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கீதை வந்து உட்கருத்து அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த உட்கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆளவந்தார்னு ஒரு ஆச்சாரியர், அவர் அற்புதமா கீதையை முழுக்க 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 என்ன பண்றாருன்னா, என்டையர் 700 ஸ்லோகங்கள், 18 அத்தியாயங்கள், 700 ஸ்லோகங்கள். நம்ம 700 ஸ்லோகத்தையும் பார்க்க போறோம். இட்ஸ் கோயிங் டு டேக் a long journeyன்னு வச்சுங்க. அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கேன். அதை வந்து என்ன பண்ணாருன்னா, ஒரே ஸ்லோகம் 4 வரியில சொன்னார். ஜஸ்ட் 4 lines கண்டென்ஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. இது கீதையோட முழு அர்த்தம் அப்படின்ற மாதிரி. ஸ்வதர்ம ஞான வைராக்யம் சாத்யா பக்த யோகோஷரஹ நாராயண பரம் பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரதஹ. கிளாஸ் ஸ்லோகம், ஒரு ஸ்லோகம். ஆளவந்தார் அப்படின்னு ஆச்சாரியன், ராமானுஜருக்கு ஆச்சாரியனாக இருந்தவர். சுருக்கம் என்ன இதனுடைய அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்க்க போனா, கர்மயோகம், ஆத்ம ஞானம், வைராக்கியம். ஓகே, இது என்ன சொல்லுவாங்கன்னா, கர்மயோகம், ஓகே, ஆத்மாவை பற்றின்ற அறிவு, ஞான யோகம், ஓகே, வைராக்கியம், பக்தி யோகம். இவைகளால் சாதிக்கப்படுகின்ற பக்தி, இந்த பக்தியால் அடையப்படும் ஸ்ரீமன் நாராயணன்
இந்த கீதையில் வர்ணிக்கப்படுகின்றான். ஓகே, அப்படி இருக்கும் பொழுது என்னென்னலாம் நம்ம கத்துப்போம் இந்த கீதையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் யார் என்பதை முதல்ல தெரிஞ்சுப்போம். இதுக்கு பேர் தான் ஆத்ம ஞானம். இப்ப நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? எல்லாரும் உங்க பேரை சொல்லுவீங்க, அப்புறம் அப்பா பேர் சொல்லுவீங்க, அம்மா பேர் சொல்லுவீங்க, இந்த சரீரத்துக்கு உண்டான பேரெல்லாம் சொல்லுவோம். நம்ம வேதாந்த மதம் அப்படின்னு சொல்லுகின்ற இந்த வைதீக மதம் இருக்கு இல்லையா, இதற்கு அடிப்படையே நான் சரீரம் இல்லை, நான் இந்த அழியக்கூடிய இந்த சரீரம் அல்ல, நான் ஆத்மா அப்படி என்பதை முழுமையாக உணர வேண்டும். இதான் ஆத்ம ஞானம் அப்படின்றது. நான் அழிபவன் அல்ல, நான் நிலையானவன். கேட்கறதுக்கே அவ்வளவு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? இல்லையே சார், கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா அப்படியே உட்கார்ந்துரும், அதுக்கப்புறம் வயசாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் நான் பார்த்துனே இருக்கமே, டிக்கெட் வாங்கிட்டு எல்லாம் போயிட்டே இருக்கிறாங்களே, அதுவும் கொரோனா வேற நிறைய ஆக்சிலரேட் பண்ணி விடுதாமே நிறைய பேரை, இதெல்லாம் நீங்க சொல்லலாம். இந்த அழிவானது சரீரத்துக்கானது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு விட்டோமானால், இது உள்ளே இருக்கும் அந்த ஆத்மாவுக்கு என்றுமே அழிவு இல்லை என்பதை நான் உணர்ந்து விட்டோமானால் அது ஆத்ம ஞானம். இதை நான் உங்களுக்கு டப்புன்னு ஓபன் பண்ணி விடல. கிருஷ்ணர் இது ரொம்ப டீட்டெயிலா செகண்ட் சாப்டர்ல உங்களுக்கு போட்டு விளக்கி எடுப்பார், நல்லா தெளிவாக புரிய வைப்பார் உங்களுக்கு. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். சோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஆத்ம ஞானம். கர்மயோகம், கடமையை செய். கிருஷ்ணன் தான் சொல்லும் பொழுது சொல்றான், இந்த உலகத்துக்கு எனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எதுவுமே இல்லை, ஆனாலும் நான் ஓயாது எனது கடமையை செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்றான். இப்ப கிருஷ்ணனுக்கு யாரு பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் கடமையை ஓயாது செய்து கொண்டிருப்பவர்களை பிடிக்கும். ஆனா அதுல ஒரு சின்ன ட்ரிக் வச்சிருப்பான். அந்த கடமையை எப்படி செய்வது? அகங்காரம் இல்லாமல், நான் செய்கின்றேன் என்ற அகங்காரம் இல்லாமல், இந்த பலனுக்காக செய்கின்றேன் என்று பலனை துறந்து விட்டு நான் மட்டுமே செய்தேன் அப்படின்ற அந்த அகங்காரம் இருக்கா, இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அதுவும் இல்லாம இந்த பலனுக்காக அந்த பலனுக்காக ஓடி 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 அதுக்கப்புறம் அந்த பலன் கிடைக்கலன்னா ஓடி உட்கார்ந்து அழுது, இந்த கலாட்டா இல்லாம அந்த கர்மயோகத்தை எவ்வளவு அழகா பியூட்டிஃபுல்லா செய்யலான்றத சொல்லி கொடுப்பான். அதுக்கப்புறம் ஞானம். கடமையை செய்யறதுன்னா ஒரு எஸ்ஓபி நம்மளுக்கு வேணும் இல்லையா? ஒண்ணு இல்ல, வீட்டுல நீங்க ஒரு சாம்பார் வைக்கணும், புதுசா ஃபர்ஸ்ட் டைம் சாம்பார் வைக்க போறீங்க, நேரா கிச்சன்ல போய் கடகடகன்னு பண்ணிடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? யார்த்தியா 2 பேர்கிட்ட கேட்பீங்க, எப்படி சாம்பார் வைப்பது? யார்கிட்ட போய் கேட்பீங்க? யாரோ ஒருத்தவங்க நல்ல சாம்பார் வச்சு எடுத்துன்னு வராங்க இல்லையா, நல்லா கம கமா சாம்பார். அந்த சாம்பார் வைக்கிறவங்கள்ட்ட போய் இந்த சாம்பார் எப்படி வைக்கிற, என்ன செய்யணும், எப்படி வைக்கணும், இது எதை முதல்ல வேக வைக்கணும், எதை பொரிக்கணும், எதை தலைக்கணும், எதை பொரிக்கணும், எல்லாம் கேட்டு ஒரு ப்ராசஸ். What is this? What are you trying to acquire? We are basically trying to acquire some knowledge. அவ்வளவுதான். ஞானம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். அந்த ஞானம் முழுமையாக நமக்கு கிடைக்கும் பொழுது நமக்கு செய்கின்ற கர்மா ரொம்ப எளிதாக முடிகின்றது. இப்ப பகவான் என்ன சொல்றாருன்னா, கர்மயோகத்தை சொல்லி ஞானத்தையும் தெரிந்து கொள். இந்த ஞானத்துக்கு சோர்ஸா இருக்கிறது என்ன? இந்த ஞானத்துக்கு சோர்ஸா இருக்கிறது நம்மளோட சாஸ்திர அறிவு. ஓகே, அப்ப வேதம் சொல்லுகின்ற இந்த சாஸ்திர அறிவுகளை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது எதை செய்ய வேண்டும், எதை எப்படி செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது நமக்கு செய்கின்ற கர்மாவில ஒரு பிரச்சனையும் வராது. நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் சாம்பார் மேக்கர் ஆயிட்டீங்க. ஓகே, அப்புறம் என்ன பண்ணுவீங்க? சும்மா போவீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்ல கடகடன்னு பண்ணிட்டு வந்துருவீங்க. கர்மா பிகம்ஸ் வெரி ஈஸி. அதே உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, முத இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துட்டு போறீங்க, அந்த சாம்பார் செய்யறதுக்குள்ளார உங்க கிச்சனே ஒரு யானை புகுந்த ஒரு பாத்திர கடையா மாறிடும். அப்படி ஒரு டமால் டிமால் எல்லாம் உருட்டி இருட்டி சாம்பார் வெளியில வர்றதுக்குள்ளார எல்லா பாத்திரமும் வெளியில வந்துடும். ஏன்? எக்ஸ்பர்ட் நாலேஜ். சோ கர்மாவுக்கு தேவையான சாஸ்திர அறிவு. அந்த சாஸ்திர அறிவுக்கு ஓகே, இந்த சாஸ்திர அறிவை அடைவதற்காக நம்ம நிறைய செயல்கள் புரிய வேண்டியதா இருக்குது. இந்த மனத்தை முதல்ல நல்லா ட்ரெயின் பண்ணணும். எப்படி ட்ரெயின் பண்ணணும்? இது லிசன் பண்றதுக்கு ட்ரெயின் பண்ணணும்.
இந்த 1 மணி நேரம் நான் உங்களை லிசன் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஆனா உங்களுக்கு தான் தெரியும் இந்த 1 மணி நேரம் நான் சொல்ற கிளாஸ் நீங்க இடையில்லாம லிசன் பண்றது எவ்வளவு டிஃபிகல்ட்டின்னு உங்களுக்கு தான் தெரியும். ஐயோ சார் 1 மணி நேரம் லிசன் பண்ண சொல்லிக்கிறேன், இந்த 1 மணி நேரம் என்னால லிசன் பண்ண முடியலையே, அங்க அந்த பிரச்சனை இங்க இந்த பிரச்சனை, புத்தி அங்க ஓடுது இங்க ஓடுதுன்னு உங்களுக்கு எல்லாம் இப்ப கரண்டாவே ஓடிட்டு இருக்கோம். அதனால அதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்ல தேவையில்லை. மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு இடத்தில் அமர்ந்து உட்கார வைத்து அதை நான் சொல்கின்ற கருத்துக்களை முழுமையாக உள்ளே உங்களால் வாங்கிக் கொள்ள முடியும் என்றால் நீங்கள் அனைவரும் மகா யோகிகள். முடிஞ்சு போச்சு. நீங்களாம் யாரு? இந்த 1 மணி நேரம் அப்படியே ஆடாமல் அசையாம உட்கார்ந்து நான் சொல்றது அப்படியே முழுசா உள்ள வாங்கிட்டீங்களா, ஒரு வார்த்தை விடாம, நீங்கள் அனைவருமே மகா யோகிகள். சோ இதை எப்படி பண்றதுன்றதையும் கிருஷ்ணன் அழகா சொல்லி கொடுப்பான் பியூட்டிஃபுல்லா. ஞான யோகத்துக்கு போல யோகி. ஓகே, இதெல்லாம் செயல்படுறதுக்கு வைராக்கியம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஞானமும் இருக்கிறது, ஓகே, உடம்புல தெம்பும் இருக்குது கர்மா செய்யறதுக்கு. ஆனால் மனதில்லை. என்ன மனதில்லை? செய்யலாம், தோ செய்யலாம், தோ பொறுமையா செய்யலாம், தோ 1 மணி நேரம் கழிச்சு செய்யலாம், இன்னைக்கு என்ன செய்யணும் நாளைக்கு கூட செய்யலாமே. ஆமா ரொம்ப இம்பார்ட்டன்ட், நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். அவர் சரியான போர், டெய்லி ஏதோ கதை சொல்லிட்டு இருக்காரு. அவர் அதோ கீதா ஸ்லோகம் சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் கதை சொல்லிட்டு இருக்காரு, நாளைக்கு சேர்ந்துக்கலாம். இப்படி ப்ரொகாஸ்டினேஷன் இருக்கு இல்லையா, அந்த மனத்தில் ஏற்படும் எண்ணங்கள், இது இருந்துச்சுன்னா அவரை அழுத்தி குடிச்சவர் ஆகிடும். அதாவது உடம்புல சக்தி இருந்தும் செய்யக்கூடிய ஞானம் இருந்தும், ஓகே, மனதை ஒழுங்காக பழக்காததால் அந்த மனது இந்த முக்குணங்கள், அதாவது 3 வகை குணங்கள், சத்வ ரஜஸ் அந்த தமோ குணங்களை சார்ந்து நிற்பதால் இந்த ப்ரொகாஸ்டினேஷன், கோபம், ஆங்கருக்கு ஆட்பட்டு காரியத்தை செய்யாமலே விடலாம். அப்ப அதை ஜெயிப்பது எப்படி? அதையும் பியூட்டிஃபுல்லா கிருஷ்ணன் சொல்லி கொடுக்கிறார். இப்படி இவை அனைத்தும் சேர்ந்து நாம் செய்கின்ற அந்த காரியமானது எங்க கொண்டு போய் நம்மளை விடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பற்றில்லாமல் செய்யும் பொழுது நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியமே இந்த பகவானுக்காக செய்கின்ற காரியமாக ஆக்கப்படுகின்றது. எப்படின்னா என்ன ரியலைசேஷன் கடைசியா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்திற்கும் எனக்கும் வித்தியாசம் கிடையாது, இந்த பிரபஞ்சத்தில் நானும் ஒரு பங்கு. ஐ எம் கனெக்டட் சொல்லுவாங்க இல்லையா, ஐ எம் கனெக்டட் வித் ஈச் அண்ட் எவ்ரிதிங். ஓகே, இந்த பிரபஞ்சத்தில் நானும் இந்த பரமாத்மாவுக்கு சரீரமாகவே இருக்கின்றேன், எனக்கும் இந்த பரமாத்மாவுக்கும் வித்தியாசமே இல்லை அப்படின்னும் பொழுது அந்த பரமாத்மா மீது வருகின்ற ஒரு காதல், பிரேமம், பக்தி யோகமாக மாறுகின்றது. அந்த பக்தி யோகத்தை கை கொண்டு யாரை அடையலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயர்ந்த பொருளான அந்த பகவானின் திருவடிகளை அடையலாம். அப்படி வரும் பொழுது நாம் என்னவாக மாறுகின்றோம்? ஐ லிவ் ஃபார் எவர். தட் மீன்ஸ் I live forever. That means I never die. Okay, I am an immortal. I achieve the immortality. How? Because I drank the elixir. Elixir na theriyum illaya, amritam. தேவர்கள்லாம் அந்த அமிர்தத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு தான் என்ன பண்ணுவாங்களாம், நித்தியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் நினைச்சுட்டு இருக்காங்க அமிர்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சினிமா படத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு, ஒரு பெரிய குடம் இருக்கும், தங்க குடம், தங்க குடத்தில் ஒரு கிரீன் கலர் லிக்விட் இருக்கும், அந்த லிக்விட குடிச்ச உடனே நம்ம எல்லாம் கலர் மாறி அப்படியே தேவர்களா மாறிடும் அப்படின்னு சொல்லி படத்துல நிறைய போட்டுங்க. இது ஒரு அசம்ஷன், இது ஒரு கற்பனை. ஆனா உண்மையான எலிக்சர், எலிக்சர் மீன்ஸ் வாட்? எலிக்சர்னா இந்த லிக்விட், அமிர்தம் சொல்றோம் இல்லையா, இந்த எலிக்சர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கீதையினோட வடிவில் இருக்கின்றது. அப்போ இப்ப உங்க கையில இந்த குடம் இருக்குது, அந்த எலிக்சரும் இருக்குது, நான் டெய்லி ஒரு ஸ்பூனா எடுத்து உங்க வாயில ஊத்தின்னு இருக்கேன், அதான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களே கூட குடிக்கிறதாலும் குடிச்சிக்கலாம், ஓகே, என்ன துப்பிடக்கூடாது கீழே. அப்போ if you're going to take this sincerely inside, you know what is going to happen to you? We are going to be immortal. That means the highest objective that anyone can have in their life. அப்ஜெக்டிவ் வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் நான் கேட்கறேன், உங்களுக்கு என்ன அப்ஜெக்டிவ், உங்களுக்கு என்ன அப்ஜெக்டிவ், உங்களுக்கு என்ன அப்ஜெக்டிவ்? வாழ்க்கையில நிறைய அப்ஜெக்டிவ் வந்து நம்மளுக்கு விழுந்துட்டே இருக்கும். என்ன அப்ஜெக்டிவ் வேணும்? 10வது படிக்கிற கேனை கட்டா நல்ல மார்க் வாங்கணும், 12th படிக்கிறட்டா நல்ல காலேஜ் போகணும், காலேஜ் முடிச்சாச்சு என்ன வேணும்? நல்ல வேலை வேணும், நல்ல வேலை வந்தாச்சு என்ன பண்ணணும்? கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும்? ஓகே, நல்ல குழந்தைகள் பிறக்கணும், குழந்தைகள் பிறகு என்ன பண்ணணும்? அதுங்க படிக்கணும், அதுங்க ஸ்கூலுக்கு போகணும், அதுங்க காலேஜுக்கு போகணும், அப்புறம் அதுங்க கல்யாணம் பண்ணணும், முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன பண்ணோம்? எங்கேயாவது போய் சேரணும், முடிஞ்சு போச்சு, லைஃப் இஸ் ஓவர். இது அப்ஜெக்டிவ் இங்கே தான் எடுத்துன்னு போய் விடும்.
பட் இந்த அப்ஜெக்ட் கேட்டு பாருங்களேன், இது எல்லாமே நடக்கும். என்னது? நான் கல்யாணம் பண்ணிப்பேன், குழந்தை பெற்றுப்பேன், நான் வந்து என்ன பண்ணுவேன், வேலைக்கு போவேன், எல்லாம் செய்வேன் அட் த சேம் டைம். ஓகே, இந்த சரீரம் வரும்பொழுது ஒரு ஆத்மான திருப்தியோட எங்கு செல்கின்றோம்? நாம் பகவானிடம் செல்கின்றோம் என்ற ஒரு திருப்தியோட செல்வோம். அப்படின்னும் பொழுது அதுவும் நான் இம்மார்டல், நான் நிரந்தரமானவன், எனக்கு அழிவில்லை அப்படின்ற ஒரு பக்தியோட பகவானுடைய இடத்துக்கு போகின்றேன் அப்படி ஒரு எண்ணம் வரும்பொழுது எப்படி இருக்கும் நம்மளுக்கு? See that confidence that you can face the death. That is what immortality is all about. We have to understand this very clearly. அப்போ எதை பத்தியும் கவலை கிடையாது. We don't worry about anything. Okay, இந்த எக்ஸிட் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சேஞ்ச் ஓவர் ஆஃப் த ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சேஞ்ச் ஓவர் ஆஃப் த ட்ரெஸ், இந்த போட்டுங்க இந்த சரீரம் இருக்கே, இது ஒரு ட்ரெஸ்ஸா. இந்த ஆத்மா அப்பப்போ ஒரு ட்ரெஸ் போட்டுட்டே இருக்குமா. இந்த தடவை ஆம்பளையா பிறந்திருக்கு, அடுத்த தடவை பொம்பளையா பிறக்கும், அடுத்த தடவை ஆம்பளையா பிறக்கும், அப்புறம் பொம்பளையா பிறக்கும், அப்புறம் ஏதாவது ரொம்ப பாவமா பண்ணிச்சுன்னா மரமா பிறக்கும், அப்புறம் மரமா பிறந்துச்சு கொஞ்சம் ஏதாவது புண்ணியமான இடத்துல பிறந்துச்சுன்னா அது குரங்கா பிறக்கும், அப்புறம் குரங்கா பிறத்து அப்புறம் ஏதாவது நல்லது பண்ணிச்சுன்னா மறுபடியும் மனசா பிறக்கும். இந்த மாதிரி சுத்தி 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 வந்துட்டு இல்லாம அன்இக்வலண்ட் என்ன சொல்றது, பகவானுடைய கருணை பெற்று பகவானோட இருக்கிறத இந்த பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளை அடைவதற்கான அந்த இம்மார்டலிட்டி, இந்த ஃபுல் பாத் கம்ப்ளீட்லி பகவான் எப்படி சொல்றான் சொல்லி அதை செய்யக்கூடிய வழி என்ன அப்படின்னு கேட்டா ரொம்ப சிம்பிள். எப்படி? உங்கள் கடமையை செய்யுங்கள் அப்படின்றான் கடைசியா. ஓகே, கடமையை செய்யுங்கள். கடமை எப்படி செய்யுங்க? சாஸ்திரத்தை தெரிந்து கொண்டு செய்யுங்கள். எப்படி செய்யுங்கள்? கர்ம யோகத்தோட யோகமா செய்யுங்கள் அதை. ஓகே, அதுவே பக்தியாக மாறும், அதுவே ஆனந்தமாக மாறும், அதுவே நமக்கு அழியாத பெருவாழ்வு கொடுக்கும். அப்ப இந்த உலகத்தில் இருக்கும் எந்த விதமான சோகங்களும் நம்மை பாதிக்காது. இந்த உலகத்தில் இருக்கும் எந்தவித சோகங்களும் நம்மை பாதிக்காது. That is we call as living in the present. Living in the present, and always there is only called something called the present. There is nothing called the past or nothing called the future. We always live in the present. நம்ம ஒரு முள்ளு எப்பொழுதும் present அப்படின்ற ஒரு இடத்துலயே தான் நின்று இருக்கு. Okay, but we try to compare that with our past and cry. ஐயோ நான் அப்ப பண்ணிட்டேனே, இப்படி பண்ணிட்டேனே, இது செஞ்சிட்டேனே, அது செஞ்சிட்டேனேன்னு சொல்லி ஒரு பக்கம் அழ வேண்டியது இல்லையா? அது நடக்குமா, இது நடக்குமா, ஐயோ நாளைக்கு எக்ஸாம், ஐயோ நாளைக்கு எக்ஸாம், ஐயோ நாளைக்கு அது கட்டணும், இப்படி இந்த பக்கம் அழ வேண்டியது. இப்படி மாறி 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 இல்லாம அழகா பிரசன்ட் என்ஜாய் பண்ண முடியும். இந்த ஹோல் கான்செப்ட் தான் வந்து இந்த கீதாவுடைய ஃபண்டமெண்டல். அப்ப நம்ம என்னென்ன கத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னென்னலாம் நம்ம கத்துப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகவான் இதுக்கு நமக்கு விதவிதமான யோகங்கள் கத்து கொடுக்க போகின்றான். ஓகே, ஆத்ம யோகம், நமக்கு என்ன ஆத்மாவை பத்தி தெரியும், அதுக்கப்புறம் என்ன கர்ம யோகம், அப்புறம் ஞான யோகம், அப்புறம் தியான யோகம், அப்புறம் பக்தி யோகம், அதுக்கப்புறம் கடைசியா பிரபத்தியும் சொல்லி கொடுப்பான். சொல்லி கொடுத்துட்டு உன் கடமையை செய்யற அர்ஜுனா, அப்பா நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், இதை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பரிபூர்ண ஞானத்தை எழுப்பி அவனுடைய மோகத்தை அழித்து அவனை தன் செயலில் ஈடுபடுமாறு செய்கின்ற ஒரு அற்புதமான சாஸ்திரம் தான் இந்த கீதா சாஸ்திரம். இந்த ஸ்லோகத்தையே இந்த ஸ்லோகத்தை வந்து இந்த ஒரே ஸ்லோகத்துல இதை சொன்னாரா, இதையும் தமிழ் அற்புதமா நம்ம வேதாந்த தேசிகர் வந்து அவர் ஒரு ஸ்லோகத்துல பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்காரு. ஓகே, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன ஸ்லோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீதை மொழிந்தருளும் வேதாந்த தேசிகனார் பாதார வெந்தமே பற்று. ஓகே, கருமமும் ஞானமும் கொண்டொழுங்க காதலு கோலரை கொண்டருமமறையுச்சியில் தரி தோதும் பரபிரம்மம் திருமகளோடு வருந்திருந்து மாலென்று தான் உரைத்தான் தரும முகந்த தனஞ்சயனு காணவன் சாரதியே. ஒரே பாட்டு, ஒரே ஒரு பாட்டு, அற்புதமா. கருமமும் ஞானமும் கொண்டெழும் காதல கோலரை கொண்கருமமறை உச்சியுள்ளே தரித்தோதும் பிரம்ம திருமகளோடு வருந்திருந்த மாலென்று தான் உரைத்தான்
தருமமுகந்த தனஞ்சயன காணவன் சாரதியே. தர்மத்தை விரும்பிய அர்ஜுனனுக்கு அவனுடைய சாரதியாக அமர்ந்த கண்ணன் கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் ஆதாரமாக கொண்டு வளரும் பக்தி யோகம், பக்தி யோகற்கு லட்சியம் பரபிரம்மே என்று உபனிஷத்துக்கள் கூறுகின்றன. அந்த பரபிரம் ஸ்ரீ மகாலட்சுமி விட்டு பிரியாத ஸ்ரீமன் நாராயணனே என்று இந்த கவலையுற்ற அர்ஜுனனுக்கு கூறி அவனை வாழ்க்கையில் ஈடுபடுமாறு செய்தான் என்று அற்புதமாக கூறுகின்றார். இப்படி சொல்லும் போது இல்லாம நெக்ஸ்ட் லெவலுக்கும் போறாரு. போயிட்டு என்ன பண்றான்னா, இந்த கீதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணிருக்கான்னு ஸ்ட்ரக்சரை நம்ம கொஞ்சம் பாத்துருவோம். 18 அத்தியாயங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன், 700 ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கேன், 18 அத்தியாயங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த 18 அத்தியாயங்கள்ல பாத்தீங்கன்னா 3 பிரிச்சுக்கலாம். முதல் 6, இரண்டாவது 6 மற்றும் மூன்றாவது 6 6 பிரிச்சுக்கலாம். இப்படி பாத்தீங்கன்னா இந்த முதல் 6 அத்தியாயத்துல என்னென்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 6 ஷார்ட்ல பாத்தீங்கன்னா, சாரி அப்பதான் படி போறேன். ஞானாகர்மாத்மீகே நிஷ்ட யோக லக்ஷ்யே சுசம்ஸ்ருதே ஆத்மானுபூதி சித்தயார்த்தே பூர்வஷட்வேகன சோதிசே. முதல் 6 அத்தியாயங்களில் நன்கு திருந்திய ஞானயோக கர்மயோகங்கள் அவை ஆத்மாவை அடைவிக்கும் வகை என்பவை கூறப்படுகின்றன. ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸ்ல என்னென்ன வருதுன்னா, நன்கு திருந்திய ஞானயோகம் கர்மயோகம் ஆத்மாவை அடைவிக்கும் வகை அப்படின்றத தெளிவா கூறுறாங்களாம். அடுத்தது செகண்ட் 6 சாப்டர்ஸ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தியமே பகவத் தத்வ யாதாத்யவாப்தி சித்தயே ஞான கர்மாபி நிவர்தயோ பக்தி யோக பிரகீர்த்திதஹ. இந்த நடுவில் உள்ள 6 அத்தியாயங்களில் பகவானுடைய உண்மை நிலை பற்றி ஞானத்தை அடைய ஞானம் கருமை இவர்களால் ஆக்கப்படும் பக்தி யோகம் கூறப்படுகின்றது. பகவானுடைய உண்மை நிலையை அறிவதற்காக விஸ்வரூப தரிசனம் அதுலதான் வரும். ஓகே, ஞானம் கருமம் இவைகளால் ஆராயப்படும் பக்தி யோகத்தை அழகாக காட்டுகின்றார். அதுக்கப்புறம் லாஸ்ட் பிரதான புருஷ வியக்த சர்வேஸ்வர விவேசனம் கர்மதீர் பக்தி த்ரியாதி பூர்வ சேஷாத்ரி மோதிதஹ. இறுதி 6 அத்தியாயங்களில் ஜடப்பொருள் புருஷன் காரிய நிலையில் உள்ளவை சர்வேஸ்வரன் என்பவை பற்றிய சர்ச்சை கர்மயோக ஞானயோக பக்தி யோகங்கள் பற்றி கூறாமல் விட்டவை இங்கு கூறப்படுகின்றன. இதான் அப்போ பகவத்கீதையை நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 6 சாப்டர், செகண்ட் 6 சாப்டர், தேர்ட் 6 சாப்டர், இந்த 3 சாப்டர்ஸ்லயும் இந்த வாழ்க்கையை வாழ்வது எப்படி அப்படின்றத ரொம்ப தெளிவா புட்டு 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 வச்சிருவாங்க. நம்ம இப்போ ஆரம்பிக்கிற சாப்டருடைய பேரு, இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆரம்பிச்சோம் இல்லையா, அதுக்கு என்ன பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஜுன விஷாத யோகம். அர்ஜுனன் உங்களுக்கு யாருன்னு தெரியும், விஷாதன்னா சோகம்னு அர்த்தம். அர்ஜுனனுடைய சோகம், தீராத சோகம். அர்ஜுனனுக்கு ஏன் சோகம் வந்தது, எதற்காக சோகம் வந்தது, அர்ஜுனன் ஏன் அழ ஆரம்பித்தான், அர்ஜுனன் ஏன் போரிட மாட்டேன் என்று வருத்தப்பட்டான், நான் போரிட மாட்டேன் என்று வில்லை கீழே போட்டு உட்கார்ற அளவுக்கு அவனுக்கு என்ன பெரிய சோகம். இதுக்கு நம்ம மகாபாரதத்துக்குள்ளார கொஞ்சம் போகணும். மகாபாரதத்துல இருந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்தாதான் உங்களுக்கு இது புரியும். போர் உங்களுக்கு தெரியும், இந்த சாஸ்திரம் எங்க பிறந்ததுன்னா உங்கள்ட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன், போர் முனையில் 2 பேரும் குஸ்தி போட்டு நிக்கிறா. அடுத்த நிமிஷம் எந்த நிமிஷமும் போர் ஆரம்பிச்சிடும். சங்கு ஊத போறாங்க, டம் 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 மோளம் அடிக்க போறாங்க, பறை அரிக்க போகிறார்கள். அதற்கு முன்னாலாக என்ன பண்றாங்க, அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்து சொல்றான், வரும் இந்த போரில் யாரெல்லாம் என் கூட போரிட பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு கிருஷ்ணன் சொன்ன உடனே கிருஷ்ணன் கொண்டு போய் அழகா தன்னுடைய ஆச்சாரியன் முன்னாடியும் பீஷ்மர் தாத்தா முன்னாடி நின்ன உடனே கண்களை பலபலன்னு தண்ணி கொட்ட ஆரம்பிச்சுட்டு, நான் சண்டையே போட தேவையில்லை, இதற்கு பதிலாக நான் பிச்சை எடுக்கின்றேன் அப்படி சொல்லிட்டான். வரும் இதே வார்த்தை. நான் உங்களை ஓவரா எக்ஸாக்ரேட் பண்ணிதான் இந்த வார்த்தை சொல்றேன்னு நினைக்கிறேங்க. இவர்களெல்லாம் கொன்னுட்டு
இந்த அரியணையில போய் உட்கார்றதோட நான் எங்கேயா போய் பிச்சை எடுக்கிறேன்டா, என்னை விட்டுருங்கடா அப்படின்ட்டான். சான்ஸே கிடையாது, என்னை விட்டுருங்க ப்ளீஸ், என்னை விட்டுருங்க, நான் போட மாட்டேன், நான் சண்டை போட மாட்டேன், இதுக்கு பதிலா நான் பிச்சை எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அவனுக்கு ஒரு இது வந்தது. துரியோதனன் காலில் மாத்திரம் விழுந்ததுன்னு வச்சுங்களேன், கொண்டாடி இருப்பான். ஆஹா நீ தாண்டா என் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை எடுப்போன்னு சொல்லி அர்ஜுனை திருத்தி விட்டு படையெல்லாம் பிடிங்கிட்டு இருப்பான். அவனை போராட வைக்கிறதுக்குள்ள கிருஷ்ணன் பட்ட பாடு கிருஷ்ணனுக்கு தான் தெரியும். அப்படின்னும் போது அர்ஜுனுக்கு ஏன் இந்த சோகம் வந்ததுன்றதை நம்ம பார்க்க போறோம். அதனாலதான் இந்த முதல் சாப்டருக்கு என்ன பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசன் சொல்லுவான். அர்ஜுன் அழகா அந்த ரீசன்ஸ் ஒரு ரீசன் சொல்லுவான். இந்த சோகம் எப்படி நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் இதே மாதிரி இந்த லைஃப்ல நம்மவும் நிறைய சோகத்துல மாட்டின்னு இருக்கோம். நிறைய விஷயங்கள் சாஸ்திரோத்திரமாக இதுதான் சரியான விஷயம் என்று நமக்கு தெரிந்தாலும் கூட இந்த காரியத்தை செய்யறதுக்கு வேற ஏதாவது காரியத்தை செய்யலாம்னு சொல்லிட்டு தர்மம் விதித்த காரியங்களை மீறி அதர்மமான காரியங்கள் ஈடுபட்டு வாழ்க்கையை உட்கார்ந்துட்டு இருப்போம், செஞ்சுட்டு இருப்போம். ஏன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஆச்சாரியர்கள் சொல்ற ஒரே காரணம் அதுதான். அதாவது தகுதி இல்லாத இடத்தில் கருணையை பொழிதல். தகுதி இல்லாத இடத்தில் கருணையை பொழிதல். நல்ல அண்டர்லைன் பண்ணீங்க. தகுதி இல்லாத இடத்தில் கருணையை பொழிதல். நம்ம கருணை இருக்க மனசுல அந்த கருணை தகுதியான இடத்துக்கு தான் வரணுமா. தகுதியான இடத்துல அந்த கருணை வைக்கலன்னா அது நம்மளை அழிச்சுடனே சொல்றாரு. தர்மசாஸ்திர பிரகாரம் இந்த பகவத்கீதையில பின்னால வரும். தர்மசாஸ்திரத்துல கிருஷ்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இந்த தானம் அப்படின்னு சொல்லி பண்றோம் இல்லையா, அந்த தானம் பண்றதுல ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்கு. கொஞ்சம் பயந்து போயிடுவீங்க நீங்க எல்லாம் சொன்னா. நீங்கள் ஒருத்தனுக்கு தானம் கொடுக்குறீங்க, அந்த தானத்தால் அந்த தானம் கொடுத்த ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு போய் அவன் எங்கேயாவது தண்ணி அடிச்சு ரோட்ல விழுந்து கிடந்தானா அந்த பாவம் உங்களுக்கு வருமா? ஏன்னா அவன் பாவம் செய்வதற்கு நீங்கள் தூண்டி இருக்கிறீர்கள், அவர்களுக்கு உதவுகோலா இருந்திருக்கிறீர்கள். இப்ப எல்லாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எத்தனை தடவை சிக்னல்ல காரை இறக்கிட்டு என் கையில இருக்குதுன்னு சொல்லி 10 ரூபாய் 20 ரூபாய் நோக்கி தூக்கி போட்டு கொடுத்துருக்கீங்க எல்லாருக்கும். அவனுங்க எல்லாம் கலெக்ஷன் டெய்லி கலெக்ஷன் பண்ணி சாயங்காலம் போய் எங்கேயாவது நல்லா தண்ணி சாப்பிட்டுட்டு ரோட்ல பட்டு ஊழ்ந்து கிடந்தா அன்னைக்கு சாயங்காலமே நம்மளுக்கு ஒரு அது ஒரு ரெஃபரன்ஸ்ல ஏதாவது ஒண்ணு நிக்கும். அப்போ தர்மம் எப்படி பண்றதுன்னு யாருக்குமே தெரியல இன்னைக்கு. ஓகே, தர்மத்துக்கெல்லாம் ப்ரொசீஜரே கொடுத்துருக்காங்க. உணவு, உடை, ரெஃபரன்ஸ் இருக்கு. உணவு, உடை, அதுக்கப்புறம் என்ன, ஔஷதம்னா மெடிசின், அதாவது மருந்துகள், உடம்ப தேவைக்கான மருந்துகள். ஓகே, இதெல்லாம் எப்படி கொடுக்கணுமா? தான் செய்கின்றேன் என்று கொடுக்கலாமா தான் பார்த்தா கொடுக்கறது கொடுக்கலாமா, அகங்காரம் இல்லாம கொடுக்கணுமா. எப்படி கொடுக்கணுமா? நான் செய்தேன் என்ற அந்த அகங்காரத்தோட கொடுத்தீங்கன்னா போச்சு. கோவில்ல போய் பாருங்க, ஒரே ஒரு டியூப்லைட் போட்டு அந்த டியூப்லைட் ஃபுல்லா பேர் எழுதிக்கும். ஆச்சாரியன் அடிக்கடி சொல்லுவாரு, ஒரு ஃபேன்ல ரக்கையெல்லாம் பேரா இருக்கும், ஃபேன்ல முழுக்க எல்லா சைட்லயும் பேர் இருக்கும். அகங்காரம், அடியே நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்ன, தானத்துக்கு உதவாது. இடது கை கொடுப்பது வலது கைக்கு தெரியக்கூடாது, வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது அளவுக்கு அந்த தானம். இது தர்மசாஸ்திரம். இந்த தர்மசாஸ்திரம் தெரிஞ்சவர் என்ன பண்ணுவாங்க, ப்ராப்ளி தானம் பண்ணணும் முனைப்பும் இருக்கும். அதே சமயம் இதை நான் படிச்சதுக்கு அப்புறம் நான் மாறி போயிட்டேன். ஓகே, அடிக்கடி இங்க பக்கத்துல இருக்கிற அந்த திருவிடந்தை கோயிலுக்கு போகும்பொழுது அங்க நிறைய சின்ன பசங்க இருக்கும். ஓகே, அந்த பசங்க நின்றுச்சுன்னு வச்சுங்களேன், கையில பைசா இருந்துச்சுன்னா கொடுத்துருவான், டப்பு 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 கொடுத்துருவான். ரொம்ப சந்தோஷமா வாங்கி ஓடி போயிடும் அதெல்லாம். ஆனா இப்பெல்லாம் போனா அங்க பக்கத்திலே ஒரு தேவஸ்தான பிரசாத ஸ்டால் ஒண்ணு இருக்குது. அப்படி இல்லைன்னா அங்க இளநீ கடை அது மாதிரி இருக்கும். எதையாவது கூட்டு ஒண்ணு வாங்கி உணவா கொடுத்துறது. ஏன்னா அது வயிற்றுக்கு நேரா போய் சேரும். அது தப்பான பொருள் எதுவும் அந்த குழந்தைங்களுக்கு போய் சேராது. பைசா நேராதுங்களுக்கு போகாது. அப்பங்காரன்ட்ட போவோம், அம்மாக்காரன்ட்ட போய் எங்கேயாவது குடி இதுன்னு போவோம். அது நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கும். அப்போ என் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அடியே நிறைய பண்ணியிருக்கேன். காரு விண்டோ யாராவது கதவை டக்கு டக்கு டக்குன்னு தட்டுவாங்க. சிக்னல் நின்ன உடனே ஒரு கேங் இருக்கும், டக்கு 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 லெஃப்ட் ரைட் சென்டர் இருக்கும்போது நம்ம மனசு பரிதாபமா இருக்கும், கொடுக்கணும் தான். ஆனா இப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பிஸ்கெட் பாக்கெட் 4-5 வாங்கி வச்சுக்கிறது. ஏதாவது கேட்டனா டக்குன்னு இறங்கி ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்க மாட்டேதுங்க. பதிலாம் திருப்பி நம்மள்ட்ட போட்டு போகுதுங்க அதுங்க. நீயே வச்சுக்கோ பிஸ்கெட் பாக்கெட் அப்படின்னு. 10 ரூபாய் கொடுக்குறியா 20 ரூபாய் கொடுக்குறியான்னு கேக்குது. சோ இந்த தர்மசாஸ்திரம் தெரிஞ்சதுன்னா நம்ம தர்மத்தை செய்வோம், தெரிந்து கொண்டு செய்வோம். அப்போ
தெரியாம நம்ம பண்ணும் பொழுது அந்த பாவம் வருது. அப்போ அர்ஜுனனுக்கு என்ன தெரியல அப்படின்னா, தாத்தா நிக்கிறார், ஓகே, தன்னோட குரு நிக்கிறார், இவர்களை கொல்றதுக்கு கரெக்டா, ஐயோ இவர்களை கொல்வதை காட்டிலும் நாம் பிச்சை எடுக்கலாம் அப்படின்ற நன்மைக்கா வரும்பொழுது ஏன் அவனுக்கு இந்த தர்மசாஸ்திர ஞானம் இல்லை, தன்னுடைய கர்மாவை எப்படி செய்யணும் என்றும் தெரியவில்லை, இவன் கொல்லப்படுகின்றவன் என்பதே தெரியவில்லை, இவர்களை கொல்லும் பொழுது இவர்கள் சரீரத்துக்குத்தான் அழிவு ஏற்படுது, இவர்கள் ஆத்மாவுக்கு என்றும் அழிவில்லை என்பதும் அவனுக்கு தெரியவில்லை, அதை எப்படி அடைவதும் என்றும் தெரியவில்லை. அதனாலதான் கிருஷ்ணன் என்ன பண்றாருன்னா, ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிச்சு ஆத்மால இருந்து ஆரம்பிச்சு அழகா பில்டு பண்ணி அவன் கேட்கிற கேள்வி எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணி ஃபைனலா முடிக்கும் பொழுது அவன் தெளிஞ்சு எழுந்து உட்கார்றான். So the entire process works like that. So அப்படின்னும் பொழுது இது பிராக்டிக்கலா ஒவ்வொரு நாளும் இதுக்கு நமக்கு அப்ளிகபிள். இதை நீங்க கேட்க பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நிலைமையானது என்ன பண்ணோம், கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டோட கேட்டு கொஞ்சம் நோட் பண்ணிக்கினீங்கன்னா நீங்கள் செய்கின்ற காரியங்களும் தினமுமே மாறும். ஒவ்வொரு காரியமும் செய்வது எப்படி அதை செய்வதுன்றது முதல்ல நல்லா தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் எப்படி செய்யக்கூடாது என்பதையும் தெரிஞ்சுப்பீங்க. அப்படி தெரிய கிருஷ்ணன் எப்படி அர்ஜுனுக்கு சொல்ல நாமும் அதை தெரிந்து கொள்ள நமக்கு அற்புதமா இது மாறிட்டே இருக்கும், லைஃப் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த அர்ஜுன விஷாத யோகத்துல தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்ப 2 ஸ்லோகம் பார்த்திருக்கோம். 2 ஸ்லோகம் தான் பார்த்திருக்கோம் நினைக்கிறேன். 2 கிளாஸ் தானே போயிருக்கு, 2 கிளாஸா 3 கிளாஸா? ஓகே, அதுல இன்னைக்கு ஒரு ஸ்லோகம், கடைசி 10 நிமிஷம் தான் இருக்கு. ஒரு ஸ்லோகத்தை பார்த்துட்டு நேற்று இந்த துரியோதனுடைய கதை ஒண்ணு இருக்கு, பெரிய கதை. இன்னைக்கு சாஸ்திரம் உங்களுக்கு, என்னோட அப்ஜெக்டிவ் இன்னைக்கு உங்களுக்கு இந்த கீதையினுடைய அந்த சுருக்கத்தையும், கீதையோட அந்த சுருக்கத்தையும் கீதையோடைய அந்த செக்ஷனையும் உங்களுக்கு சொல்லணும்னு நேற்று சொல்லியிருந்தேன். அதை இப்ப உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் கீதைனா என்னன்றது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்சிருக்கிறதுனால இப்ப என்ன பண்ணலாம், இந்த உரையை இன்னைக்கு இதோட முடிச்சுட்டு இப்ப அடுத்தது போலாம். இது பார்த்தாச்சுமா, ஸ்லோகம் 1 பார்த்தாச்சு, ஸ்லோகம் 2 பார்த்தாச்சு. ஓகே, ஸ்லோகம் 3 கூட படிங்க. பஷ்யதாம் பாண்டு புத்ராணாம் ஆச்சார்ய மஹதீம் சமும் வியூடாம் த்ருபத புத்ரேன தபசிஷ்யேன தீமதா. பஷ்யைதாம் பாண்டுபுத்ராணாம் ஆச்சார்ய மஹதீம் சமும் வியூடாம் த்ருபத புத்ரேன தபசிஷ்யேன தீமதா. பஷ்யைதாம் பாண்டுபுத்ராணாம் ஆச்சார்ய மஹதீம் சமும் வியூடாம் த்ருபதபுத்ரேன தபசிஷ்யேன தீமதா. இதனுடைய வேர்ட்ஸ் பிளேட்டும் அது ஈஸியா படிக்கிறதுக்கு. பஷ்யைதாம் பாண்டுபுத்ராணாம் ஆச்சார்ய மஹதீம் சமும் வியூடாம் த்ருபதபுத்ரேன தவசிஷ்யேன தீமதா. நெக்ஸ்ட் டைப் அம்மா. அதாவது நேற்றைய ஸ்லோகத்துல இந்த அர்ஜுனன் துரியோதனன் கூற ஆரம்பிக்கிறத பார்த்தோம். துரியோதனன் என்ன மாதிரி ஒரு மென்டாலிட்டியில இருக்கிறான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். துரியோதனை யாருன்னு கேட்காதீங்க. துரியோதனன் கௌரவர்களுடைய தலைவர். ஓகே, அதர்ம கூட்டத்தின் தலைவர். பாண்டு புத்திரர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மத்தின் வழி நிற்பவர்கள். ஓகே, இந்த துரியோதனன் பக்கத்துல 11 அக்ஷோணி சேனை. அக்ஷோணின்றது ஒரு பெரிய மல்டிபிள்ஸ் நம்பர்ஸ், எத்தனையோ லட்சம் பேரு அப்படின்னு சொல்லுவாங்க.
அத்தனை பெரிய படம் ஆனது. பாண்டவர் பக்கத்துல எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 7 அக்ஷோணி. அப்படின்னா இந்த 1-on-1 கம்பேரிசன் அப்படின்னு போட்டீங்கன்னா 4 அக்ஷோணி ஷார்ட் கம்மியா இருக்காங்க. தர்மத்தின் பக்கம் நிற்பவர்கள் எப்பொழுதும் கம்மியாகத்தான் இருப்பார்கள். தர்மத்தின் பக்கம் வந்து சேருபவர்கள் எப்பொழுதும் கம்மியா தான் இருக்கும் கூட்டம். அதர்மத்துக்கு நிறைய இருக்கும், நிறைய பேர் சேருவா கூட்டம். ஓகே, அது உங்களுக்கே தெரியும். 30 பேர் தான் எனக்கு. ஓகே, 300 பேருக்கு எங்கேயோ இருப்பாங்க. ஓகேவா? இந்த தர்மத்தை படிக்கிறோம் இல்லையா, நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சோ துரியோதனன் ஆக்சுவலா எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தனா, ஓவர் கான்பிடண்டா இருந்திருக்கணும். நசுக்கிற பாருங்களா, 4 பேர் படை எடுத்து வந்திருக்கீங்க, உங்களை போட்டு அமுக்குறனா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப உற்சாகத்துல இருந்திருக்கணும். ஆனா இந்த துரியோதனன் என்ன பண்றான், தன்னுடைய தேரை விட்டு இறங்கி எங்க போறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா துரோணர் கிட்ட போறான். ஓகே, துரோணர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர். என்ன ஆச்சாரியர்? பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும், கௌரவர்கள் சொன்ன இல்லையா, இந்த 100 பேர் இருக்காங்களே, இவர்களுக்கும் சேர்ந்து ஒரே ஆட்சியர் தான். ஏன்னா பீஷ்மர் இவரை தான் வந்து எம்ப்ளாய் பண்றார், துரோணர் தான் வந்து மகா குரு. அனைத்து விதமான அஸ்திர சாஸ்திர அஸ்திர சஸ்திர முறைகளை தெரிந்து அதை 2 கூட்டத்துக்கும், யாரு கூட்டத்துக்கும், பாண்டவர்களுக்கும் அவர் தான் சொல்லிக் கொடுக்கிறார். அதே மாதிரி யார் சொல்லிக் கொடுக்கிறார்? கௌரவர்களும் அவர் தான் சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ ஆச்சாரியன், அர்ஜுனனுக்கும் ஆச்சாரியன் அவர் தான், துரியோதனுக்கும் ஆச்சாரியர் அவர் தான். ஆனா இந்த போர்ல யார் பக்கம் நிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா துரியோதனன் பக்கம் நிக்கிறார். இந்த துரோணருடைய கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான கதை அது. இதுல இன்னொரு டேர்ம் ஒண்ணு வருது, துருபதன் அப்படின்னு ஒரு டேர்ம் ஒண்ணு வருது. இந்த துருபதன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஞ்சாலியோடைய அப்பா. இன்னொரு ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம அர்ஜுனன் இந்த பாண்டவர்களுடைய மாமனார் ஆல்சோ. ஏன்னா பாஞ்சாலியோடைய அப்பா அப்படின்னா அவர் தானே. அடுத்தது மாத்திரம் இல்லாம திருஷ்டத்யும்னன் அவன் தான் வந்து போரை வந்து நடத்தி நிற்கிறான், அவனுடைய அப்பா ஆல்சோ துருபதன். இந்த துருபதனுக்கும் துரோணருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் வருது. இந்த 2 ஸ்லோகத்துல அவங்க 2 பேருமே கம்பேர் பண்றாங்க. துருபத மகாராஜா அப்படின்னு சொல்லுவாங்க, அவனும் ஒரு ராஜா. இவர்கள் இருவருமே ஒரே குருகுலத்தில் படித்தவர்கள். துரோணர் அசுலஸ் இந்த துருபதன் 2 பேரும் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல படிச்சவங்க. நிறைய ஒன்றாக படித்தவர்கள், குருகுலத்துல இருக்கும்போது ஒன்றாக படித்தவர்கள். அப்புறம் துரோணர் அவருடைய வீட்டுக்கு போயிடுறார். அவரு குருகுல வாசி, அவரு பிராமணர். அவரு பிராமணர்ன்றதுனால அவருடைய வாழ்க்கை முறை வேறானது. துருபதன் ஒரு ராஜகுமாரன், அவனுடைய வாழ்க்கை முறை வேற. அவன் குருகுலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் போயிடுறான், அவன் பெரிய ஒரு ராஜாவா ஆயிடுறான். இந்த துரோணர் வறுமையில் வாடுறார். அப்போ மனைவி சொல்றா, உங்க துருபதனோட ஃப்ரெண்டு தானே, பெரிய பணக்காரரா இருக்காரு, ராஜாவா இருக்காரு, அவரிடம் சென்று இந்த குழந்தைக்கு பாலுக்கு அழுகிறதே குழந்தை, இதுக்கு ஏதாவது ஒரு பசு வாங்கிட்டு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபு கேட்கிறா. இவர் போறார். நண்பன் என்ற போர்வையில் கிடுகிடுன்னு அந்த சபைக்குள்ள ரொம்ப அந்த புரோட்டோகால் சொல்லுவாங்க இல்லையா, ராஜாவை பார்க்கணும்னா ஒரு புரோட்டோகால் இருக்கும் இல்லையா, அந்த புரோட்டோகால் எல்லாம் மீறி உடச்சிக்கின்னு உள்ள போயிடுறாரு அவரு. நண்பன் நம்மளை அப்படியே ஏத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் எப்படி இருக்காரு, துருபதன் எப்படி இருக்குன்னா பெரிய ராஜான்றதுனால அவர் வந்து இந்த நீ எப்படி இந்த மாதிரி வருவன்றது கோவப்பட்டு சில வார்த்தைகளை பேசிடுறார். கோவம் வந்துருது, மிகுந்த பகை உண்டாகி விட்டது. இந்த பகையினால உன்னை எப்படியாவது ஜெயித்தே தீர்வேன்னு சொல்லிட்டு பீஷ்மர் வர்றார். பீஷ்மருடைய பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறார். அதுல அர்ஜுனனை நல்லா ட்ரெயின் பண்ணி துருபதனை போய் அரெஸ்ட் பண்ணி ஜெயிச்சு அரெஸ்ட் பண்ணி ஹோல்டு பண்ணிடுறார். இப்போ துருபதனுக்கு பயங்கர கோவம். ஆனா அர்ஜுனன் மாதிரி ஒரு ஆள் தான் நம்மளுக்கு வந்து மருமகனா வரணும்ட்டு துருபதன் போய் காட்டுல போய் பெரிய தவம் பண்றான். என்ன தவம் பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்ஜுனனை மருமகனாக அடையக்கூடிய ஒரு அற்புதமான பெண் வேணும், இந்த துரோணரை கொல்வதற்கு ஒரு மகன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வர வாங்கிட்டு வரான். அந்த துரோணர் என்ன பண்றாருன்னா, எவ்வளவு நல்லவர் பாருங்க அவரு. அவருடைய
தன்னை யார் கொல்ல போகின்றானோ அவருக்கும் இவர் தான் இந்த வில்வத்தை எல்லாம் கத்து கொடுத்து வச்சிருக்காரு. நல்லா என்ன ஃப்ரெண்ட் ஆச்சே அப்படின்ட்டு வாழ்க்கையில பற்று இல்லாம இருந்திருக்கிறாங்க. அப்படி இவனுக்கு என்ன கலக்கம், துரியோதனுக்கு என்ன கலக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆச்சாரியரே அங்க பாருங்கள், நம்ம கொல்றதுக்குன்னே ஒருத்தன் வர வாங்கியிருக்கான், வர வாங்கி ஒரு பிள்ளைய பெற்றிருக்கான், அவன் எதிர்க்க நிக்கிறான், அவங்க எதிர்க்க நிக்கிறான் பாருங்க. அது ஒரு மாதிரி சர்க்காசமா சொல்ற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வரும் இதுல. ஓகே, உங்களை கொல்றதுக்கோசம் மகனை பெத்து வச்சிருக்கிறானே அவன் பாருங்க எப்படி ஒரு ராஜ்யம்னா உலகம் அறிந்த விஷயம். துரோணர் இவன் கையால் தான் வடிவான் அப்படின்றத வரத்தை வாங்கி அவன் உட்கார்ந்து தவம் செய்து, கடுமையாக தவம் செய்து வழி வாங்கணும்ன்ற எண்ணத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கான். அதுவும் இல்லாம இன்னொரு பெரிய விஷயம் இந்த ஸ்லோகத்தை சொல்லுவாங்க. சொல்லும் பொழுது இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறத பாத்தீங்கன்னா, பாருங்கள் பஷ்யஹ புஷ்யஹ, பாருங்கள் ஆரம்பிக்குது புஷ்யஹ. அதாவது ஆச்சாரியரே பாருங்கள் அப்படின்றது வேற. ஓகே, பாருங்கள் என்ன, இந்த பாண்டுவின் புதல்வரை ஆச்சாரியரே அப்படின்றது ஆச்சாரியர் கடைசிக்கு போயிடுச்சு. வினை சொல் முதல்ல வருது, செய்ய வேண்டிய காரியம் முதல்ல வருது, பின்னால ரெஃபரன்ஸ் வருது. நார்மலா பார்த்தனா ஆச்சாரியரே இந்த படையை பாருங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் மரியாதையா. ஆனா இது துரியோதனுக்குள்ள இருந்த அந்த பதட்டத்தை குறிக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப பதட்டமா இருந்தேன்னு வச்சுங்களேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தை ஏதோ ஒரு தேவையில்லாத வஸ்தை கையில தொட்டுடுச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், போடு 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 கீழே போடு 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 போடு. மற்ற வார்த்தை அப்படி தானே வரும், போடு கீழே போடு கீழே போடு 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 அப்படி வரும். அந்த குழந்தைக்கு என்னன்னு தெரியறதுக்குள்ள கை விட்டுரும். ஒரு தெரியாத பொருள் வாயில வச்சுக்கிற மாதிரி ஏதோ ஒரு அசுத்தமான பொருளோ ஏதோ ஒரு பொருளை கையில எடுத்து போச்சுன்னா போடு கீழே போடு கீழே போடு. வினைச்சொல்லு தானே முதல்ல வருது, போடு முதல்ல கீழே போடு அப்படியும். அப்போ அது இப்போ உங்களுக்கு உங்களோட மைண்ட் செட் என்ன அப்படி கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. உங்களோட மைண்ட் செட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தையை எப்படியாவது காப்பாற்றிட வேண்டும், பதட்டம், அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துற போது உள்ளுக்குள்ள ஒரு ஆங்ஸைட்டி டென்ஷன் அப்படின்னும் பொழுது அந்த வினைச்சல் வேகமா வெளில வருது. இங்க அர்ஜுனனுக்கு அதேதான், பாருங்கள் பாருங்கள் ஆரம்பிக்கிறான், பாரு பாரு பாரு, பாத்தியா பாத்தியா எப்படி இருக்கு. இன்ஸ்பைட் ஆஃப் இங்க 11 அங்க 7 இருந்தாலும் கூட அது அமைத்துள்ள அந்த சீர்மை, அதை எப்படி நேர்த்தியாக அமைத்திருக்கிறார்கள், அது எப்படி ரெடியா இருக்குது நான் பார்த்த உடனே உள்ளுக்குள்ள கலக்கம். இந்த கலக்கத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தர்மத்தின் வழி நில்லாதது எப்பொழுதுமே பதட்டத்திற்கு காரணமாக வரும். இன்னைக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் உங்களுக்கு பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஞாபகம் நோட் பண்ணீங்க வேணா. எப்பொழுது நமக்கு உரிமையான காரியத்தை நாம் செய்கின்றோமோ, எப்பொழுது சுதந்திரமான காரியத்தை நாம் செய்கின்றோமோ, நமக்குன்னு உரியக்கட்ட காரியங்களை நாம் செய்கின்றோமோ, அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு பதட்டம் ஏற்படவே ஏற்படாது. ஆனால் நமக்கு இல்லாதது, நமக்கு உரிமை இல்லாதது, நமக்கு சேராதது, இப்பேற்பட்ட காரியங்களை நாம் பிறருக்கு தெரியாமலோ அல்லது சாஸ்திரத்துக்கு விரோதமாகவோ செய்யும் பொழுது அவசியமாக இந்த பதட்டம் ஏற்படும். இந்த பதட்டத்துல என்ன பண்ணுவோம், பலவிதமான தப்புகள் பண்ணுவோம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த திருடன் பிடிக்கிறதுல பாத்தீங்கன்னா பல தடவை பாத்தீங்கன்னா திருடர்கள்லாம் எப்படி மாட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த செய்கின்ற காரியம் தப்பான காரியம் என்று தெரிந்ததால் அவர்கள் அதை பதத்தில் செய்வதால் பலவித தடயங்களை விட்டு சென்று விடுகிறார்கள். அந்த தடயத்தை வச்சு அவர்களை பிடித்து விடுகிறார்கள். இன்னைக்கும் அதுதான் ரெஃபரன்ஸா இருக்கு. அப்ப தர்மத்தை மீறி நடக்கும் பொழுது அனைவருக்குமே அந்த பதட்டம் என்பது ஒரு உரித்தான், அதாவது உள்ள இருக்கின்ற அந்த ஆத்மா நீ செய்கின்ற காரியத்தை ஒத்துக்கொள்ளாத பொழுது, உன் உடம்பு ஆத்மாவும் கோஆபரேட் பண்ணும் பொழுது, கோஆபரேட் பண்ணாத பொழுது உனக்கு பதட்டம் என்பது வருகின்றது. இந்த பதட்டத்தில் தான் இந்த துரியோதனன் இந்த வார்த்தை இப்படி விடுகின்றான். எப்படி விடுறான் பாத்தீங்கன்னா, பாருங்கள் பாருங்கள் அப்படி வரான். பாருங்கள் இந்த ஆண்டு இந்த புத்திரனை பாருங்க அப்படின்றான். பாண்டு சைட்ல பெரிய வீரர்கள் தான் யாரு இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, அர்ஜுனன் இருக்கான், பீஷ்மன் இருக்கான், அதுக்கப்புறம் மகாரதிகள் நிறைய பேர் இருக்காங்க. பட் இவர்கள் அனைவருமே ஒரு பீஷ்மருக்கு நிகராக முடியுமென்றால் முடியாது. ஏன்னா பீஷ்மர் எப்பேற்பட்ட வீரர் தெரியும் உங்களுக்கு. 22 நாட்கள் பரசுராமருடன் போர். பீஷ்மரை அந்த அம்பிகாவை கல்யாணம் பண்ணிக்கோசம் பரசுராமர் சண்டை போடுறார். 22 நாட்கள் போர். போர் எப்படி முடிக்குன்னு பாத்தீங்கன்னா, பரசுராமரும் ஜெயிக்கல,
பீஷ்மரும் ஜெயிக்கல, பரசுராமரும் தோக்கல, பீஷ்மரும் தோக்கல. சம வேகமா சண்டை போடுறாங்க. பீஷ்மரை ஜெயிக்க முடியல. பீஷ்மரை ஜெயித்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அந்த பெண்ணை நீ கொண்டு வந்தது தப்பு, அவள் வாழ்விழுந்து நிற்கிறாள், மரியாதையாக அவனை கல்யாணம் பண்ணி சொல்றதுக்கோசம் கூட்டாரு. ஆனா பீஷ்மர் முடியாது, நான் பிரம்மச்சாரியம் விரதம் பண்ணிருக்கேன், என்னால அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, பிரம்மச்சாரியா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போர்பட்டார். அந்த போர்ல ஜெயிக்க முடிஞ்சா ஜெயிக்க முடியல. அப்ப பரசுராமர் எப்பேற்பட்ட வீரர், மகாவிஷ்ணுவோட அவதாரம். அந்த வீரர் அவர் ஒருவருக்கு இவர்கள் யாருமே நிகராக மாட்டார்கள். ஓகே, ஆனா அதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த பீமன் ஒரு சூளுரை எடுத்திருக்கான் போர்ல, மகாபாரதத்துல. என்ன சூளுரை எடுத்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 100 பேரையும் கொன்றே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சூளுரை எடுத்திருக்கான். ஆனா பீஷ்மரும் ஒரு சூழல் எடுத்திருக்கார், இந்த 5 பேரை தவிர மற்ற அனைவரும் கொள்வேன். பாண்டவர்கள் 5 பேர் கொல்ல மாட்டேன், புடிச்சு கொடுக்குறேன் நான் உனக்கு, ஆனா மற்றவர்களை மட்டும் தான் கொள்வேன் அப்படின்னு. அப்ப உனக்கு என்ன இருக்கும், இந்த 100 பேர் கௌரவர்களை கொன்றே தீருவேன் யாரு, அர்ஜுனனும் பீமனும் போட்டி போட்டு நிக்கிறானுங்க. ஆனா இங்க இருக்கிறவர் நான் வந்து பாண்டவர்களை கொல்ல மாட்டேன்னு சொல்லி அவர் உறுதி எடுத்திருக்காரு. அப்படின்னு பொழுது இவங்கெல்லாம் நம்ம கூட சேர்ந்த கூட்டமா இல்ல ஆப்போசிட் கூட்டமா, இதெல்லாம் இந்த அர்ஜுனனுடைய இந்த துரியோதனுடைய பதட்டத்திற்கு காரணம். போர்மனைக்கு வந்துட்டானே தவிர 11 அக்ஷோணி யோகம் உள்ள அந்த படைகள் கூட இருக்கிறது தவிர, பீஷ்மர் இருக்கார், துரோணர் இருக்கார். துரோணர் வந்து ஆச்சாரியனை ஜெயிச்சிட முடியுமா, ஆச்சாரியன் இருக்கா தவிர. திமிங்கலங்கள் சொல்லுவாங்க இவங்க எல்லாம், மிகப்பெரிய திமிங்கலங்கள் இவர்கள்லாம். இதை ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னா ஜெயிக்க முடியாது. இவ்வளவு வலிமை, இவ்வளவு பொறுமை. ஆனா இது எல்லாமே எங்க அடிபட்டு போகுதுன்னா, தர்மத்தின் பக்கம் எதுவும் நிற்கவில்லை. ஆப்போசிட் சைட்ல பாத்தீங்கன்னா எல்லாம் வீக் பார்ட்டி. அங்க ஒரே ஒரு பார்ட்டி தான் நல்ல பார்ட்டி, யாருன்னா கிருஷ்ணன் பகவான் இருக்கான். அதான் சொல்லுவாங்க, யாருமே இல்ல, வீக்கான கோஷ்டியா இருந்தாலும் அது தர்மத்தின் பக்கம் நிற்கும் பொழுது பகவான் அந்த பக்கம் வந்து நின்று அந்த காட்சி அழகாக. அப்ப நம்ம கவலையே பட தேவையில்லையா, நம்ம தர்மத்தின் பக்கம் நிற்கும் பொழுது நமக்கு செல்வம் இல்ல, அது இல்ல, இது இல்ல, நமக்கு அப்படி இல்லை இப்படி எதை பத்தியும் கவலைப்பட வேணாமா, நாம் தர்மத்தின் பக்கம் நிற்கின்றோமா, அது ஒண்ணு இருந்தா போறோம். அழகா அற்புதமா அனைத்து காரியங்களும் வெற்றி வாகை சூடிவிடும். ஏன்னா தர்மத்தின் பக்கம் பகவான் நிற்பான். இப்ப பகவான் நிற்கும் போது பகவானுக்கு எதிர்க்க யாரு நிக்க முடியும், யாரும் நிக்க முடியாது. இதான் இப்ப அவனுக்கு ரொம்ப பதட்டமா வந்து, பாருங்கள் ஆச்சாரியரே, பாருங்கள் பாண்டுவின் புத்திரனை பாருங்கள் பாருங்கள் அப்படின்னா என்ன காரணம், பாரு 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 எப்படி அமைச்சிருக்கான் பாரு அப்படின்னா ஒரே டென்ஷன். அதுவும் இல்லாம துருபதனோட ரெஃபரன்ஸ் பாக்குறான், உன்னை கொல்றதுக்கோசமே பிள்ளைய பத்து வச்சிருக்கான், அவன் வரை எதிர்க்க நிக்கிறான், நீ எப்படி ஜெயிக்க போறேன்னு தெரியல எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ். இந்த ரெஃபரன்ஸ்ல இவனோட இந்த டென்ஷனோட துரியோதன ஒரு நைட்டு தூங்குறோம். நாளைக்கு என்ன பண்ணலாம், துரியோதனை எழுப்பி மற்ற 3 ஸ்லோகத்தை, நாளைக்கு 3 ஸ்லோகத்தை சேர்த்து பார்ப்போம். ஏன்னா நாளைக்கு இந்த 3 ஸ்லோகத்தை சேர்த்து பார்த்தா தான் அர்த்தம் புரியும். இன்னும் நிறைய நேம்ஸ், ரெஃபரன்சஸ் இதெல்லாம் வரும் நாளைக்கு. யார் யார் இருக்காங்க, யார் யாரெல்லாம் மகாரதிகள் அப்படின்றதெல்லாம் வரும் நாளைக்கு கிளாஸ். நாளைக்கு வந்து தைப்பூசம், அதனால வந்து ஏதோ ஜியோ மாதிரி லீவ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு லீவ் விடுவாங்க. பட் இருந்தாலும் இதுக்கு நம்ம லீவ் விட வேண்டாம், நம்ம சாட்டர்டே சண்டே லீவ் மாத்திரம் வச்சுக்கலாம். நடுத்துல வர லீவ்லாம் விட்டா நம்ம கீதையை முடிக்கவே முடியாது, 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடும். அதனால கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி மண்டே டு ஃப்ரைடே, do not worry about any other holidays. மண்டே டு ஃப்ரைடே மாத்திரம் எனக்கு கொடுத்துருங்க. ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே நீங்க எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். ஸோ மண்டே டு ஃப்ரைடே யாரும் லீவ் கேட்காதீங்க. இந்த கிளாஸுக்கு வந்துருக்கோம் நாளைக்கு மறக்காம. ஓகே, முடிச்சுக்கலாமா? லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். காயேன வாசா மனசேந்திரேர்வா புத்யாத்மனா வா பிரகதே சுவாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. இந்த தியான ஸ்லோகத்தை கூட கூட அப்படி சொல்லிக்கிட்டே ட்ரை பண்ணுங்க. கொஞ்ச நாள் அது தானா பிராக்டிஸ் ஆயிடும் உங்களுக்கு. நம்ம ரொம்ப நாள் சொல்ல போறோம் இல்லையா, இன்னும் ஒரு மாசம் கழிச்சு நீங்களே என் கூட சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க அப்படியே. ஓகே. ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தம் न्यायायेन मार्गेण महिमा गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोका समस्ता सुखिनो भवन्तु सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुर्भाग्यः भवेत् नीलाम्बुदश्यामलाय पीतां वरदराशय हरिचन्दनलिब्धाय गोविन्दयास्तु मङ्गलम् मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणात्पतये वसुदेवतनुजाय
வாசுதேவாய மங்களம் 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 மங்களம். இப்போ நான் வந்து மியூட் எடுக்கிறேன். யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க வந்து கொஸ்டின்ஸ் போடலாம். யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா, டவுட் இருக்கா, ஏதாவது இருந்ததுன்னா நீங்க வந்து கேட்கலாம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கொஸ்டின்ஸ் கேளுங்க, இல்லாட்டினா முடிச்சுக்கலாம் மீட்டிங். ஓகே ஃபைன். த்விஜா மேடம். எஸ் சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. சொல்லுங்க. இல்லை நீங்கள் அந்த சரீரம் வேற ஆத்மா வேற அப்படின்னு சொன்னீங்களேங்க சார். ஆத்மாக்கு அழிவு கிடையாது, சரீரத்துக்கு மட்டும்தான் அழிவு அப்படின்ட்டு. இப்போ ஆத்மா வந்து இந்த சரீரத்தோட சேர்ந்தது தானேங்க சார். இப்போ எது வந்தாலும் அந்த சரீரத்துக்கு போய் சேருமா இல்லை அந்த ஆத்மாவுக்கு போய் சேருமா? எப்படினாலும் ரெண்டும் ஒன்றா இருக்கிறப்ப அப்ப அது வந்து ஆத்மாவை அஃபெக்ட் ஆகுமா, அப்ப சரீரத்தை அஃபெக்ட் ஆகுமா? ஓகே, நம்ம இதை தான் படிக்க போறோம். 2வது சாப்டர் ஃபுல்லா அக்கு வேற ஆணி வேற கழட்டி 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 இதை படிக்க போறோம். கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா கிருஷ்ணரே உங்களுக்கு எல்லா பதிலையும் சொல்லிடுவார். ஓகேங்களா? ஆத்ம ஞானம்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் கிருஷ்ணன் வாயை திறந்து ஆரம்பிச்ச உடனே முதல்ல சொல்றது இந்த ஆத்ம ஞானம் தான். இது ஒரு ஸ்லோகத்துல சொல்ல முடியாது. இது ஒரு சாப்டரே வச்சிருக்காரு. 2nd chapter இஸ் வெரி பிக் சாப்டர் தேர். ஆத்ம ஞானத்தை பரிபூர்ணமா உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். கொஞ்சம் பொறுமையா கிளாஸ் கூட வந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு நான் சொன்னது அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஒரு ஸ்லோகமா 2nd chapter போகும்பொழுது அது எப்படி 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 எப்படின்னு சொல்லி அழகா உங்களுக்கு புரிய வச்சிருவார். கொஞ்சம் கூட வரீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பா கிடைக்கும். சரியா? இது தனி சாப்டராகவே இருக்குது ஆன்சர். சரிங்களா? இதுதான் நம்ம முதல்ல படிக்க போறோம். ஆத்ம ஞானம் தான் நம்ம முதல்ல படிக்க போறோம். சரியா? ஓகே சந்தியா மேடம். சார் இந்த தியான ஸ்லோகம் சொல்றோம்ல சார், இது வந்து பகவத்கீதை வந்து ஸ்லோகம் சொல்றதுக்கு முன்னக்கூட்டி சொல்றோம்ல, இத வந்து டே ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஏதாவது ஒரு புதுசா படிக்க போறோம் அப்படிங்கிற போகுது. இத ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லிட்டு எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து அந்த ஆஃப்டர் கிளாஸ் ஸ்லோகம் சொல்லி முடிச்சுக்கலாமா? அதுவும் நம்ம கான்சென்ட்ரேட் சொல்லலாம். ஓகே, அற்புதமா சொல்லலாம். கத்துங்க. எப்போ வேணா சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். எந்த காரியம் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லலாம், எந்த காரியம் முடிக்கும் போது சொல்லலாம். அற்புதமா செய்யலாம். அற்புதமான ஐடியா. இன்ஃபேக்ட் உங்கள்கிட்ட நான் கத்துக்கிறேன் இன்னைக்கு. செய்யலாமே, அற்புதமா செய்யலாமே. ஓகே சார். ஓகே, தேங்க்ஸ். கண்டிப்பா செய்யலாம். கத்துங்க. தேங்க் யூ மா. ஸ்ருதி மேம். ஸ்ருதி. எஸ் சார். சார் இப்போ கேக்குதுங்களா? கேக்குதுமா. ஓகே சார், நீங்க சொன்னீங்க நம்ம கருணை வந்து தேவையில்லாம யாருக்கும் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு டிஸ்கிரிஷன் எப்படி வந்து நமக்கு வரும் சார்? எது கரெக்டா நம்ம செய்யறோமா, எது தப்பா செய்யறோமா அப்படின்றது. இது வந்து தர்மசாஸ்திரம் வருது நம்மளுக்கு வந்து. இப்போ பாத்தீங்கன்னா அந்த 15th 16th சாப்டர் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த தர்மசாஸ்திரத்தை பகவான் நம்மளுக்கு வந்து அற்புதமா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதாவது என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்றது வந்து சாஸ்திரங்கள்ல விதிக்கப்பட்டிருக்கிறது வச்சுங்களா. அதோட ரெஃபரன்ஸ் ஃபுல்லாவே வந்து 15th சாப்டர்ல நம்மளுக்கு கொடுப்பார், 16th சாப்டர்ல கொடுப்பார். அதுல வந்து இதுக்கு வந்து ஃபவுண்டேஷனா சில காரியங்கள் வேணா நம்ம சொல்லிக்கலாம். அதாவது எப்படின்னா, நாம் செய்கின்ற காரியம், நாம் செய்கின்ற தர்மமானது ஓகே மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்க கூடாது அப்படின்றத ஒரு முக்கியமா ஒரு காரியமா வச்சிருப்பாங்க வச்சுங்களா. ஃபவுண்டேஷனா அதுல இருக்கணும். நம்ம செய்கின்ற ஒரு தர்ம காரியம்ன்றது வந்து பிறருக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம். இப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா குளம் வெட்டுவது ஒரு பெரிய காரியமா பண்ணியிருந்தாங்க. நம்ம மாதிரி இப்ப தண்ணி இல்லாதவங்களாம் பாத்தீங்கன்னா கிராமத்துல ஒரு தர்ம காரியம் பண்றோம் அப்படின்னா, ஏன்னா ஒரு குளத்தை ஒண்ணு வெட்டினாங்கன்னா அந்த ஊரே பயன்படும், வெகு நாளைக்கு பயன்படும். தண்ணியை தேக்கி வச்சுக்கோம். அதுக்கப்புறம் வெயில் காலத்துல ஃபுல்லா உபயோகப்பட்டு இருக்கோம். அதே மாதிரி சுமை தாங்கி அப்படின்வாங்க, இந்த ரோட்ல தூக்கிட்டு போறவங்களுக்கு எல்லாம் நிலை ஏற்படுறதுக்குன்னு. வீட்டுல பண்ற தர்ம காரியம் பாத்தீங்கன்னா திண்ணைகள் கட்டுவது, யாரும் நைட்ல வழிபோக்கர்கள் வந்து தங்கிட்டு போறதுக்கு. இப்படி காரியங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா பைசாவை ஓரியன்ட் பண்ணியே வராது. அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைக்கு உதவுவதற்காக தான் கர்மங்கள் அனைமே இருக்கும். அதே மாதிரி பார்த்தா அன்ன சத்திர கூடங்கள், பசி நேரத்துக்கு ஒரு கவலம் வாய் சாப்பாடு. அது மாதிரி இந்த தண்ணீர் பந்தல் வைக்கிறது, மோர் பந்தல் வைக்கிறது, இப்படிதான் இருக்குமே தவிர யாரும் வந்து தங்க காசை வாரி அரைச்சாங்கன்னு சொல்ல முடியாது. அது வந்து ராஜாக்கள், பெரிய பெரிய ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா
ஒரு ஒரு புகழ்ந்தா ஒரு காரியம் நல்ல காரியம் பண்ணா அப்படின்னா பரிசுகளா கொடுப்பாங்களே தவிர தர்மமா பண்ணதா வராது. ஸோ இது கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் வச்சுங்களேன். அப்போ நீங்க செய்யற காரியம் அவர்களுக்கு நல்லது பண்ணுதா தீமை பண்ணுதா அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸ் அதில் வரும்பொழுது நாம் கொடுக்கின்ற அந்த காரியத்தினால் அவர்கள் உடம்பு கெட்டு அவர்களுக்கு அதனால பிரச்சனைகள் வரும்பொழுது அது நம்ம பாதிக்குது அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான் சொல்லுவாங்க. அதுதான் நீங்க ரெஃபரன்ஸ் பண்ண இன்னைக்கு உங்களுக்கு அந்த மாதிரி சில விதிகள்லாம் இருக்கு. அது நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போக அதாவது இந்த தேர்ட் சாப்டர்ஸ், அதாவது 3வது 6ல அதை டீட்டெயிலா படிப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் 6ல ஆத்மாவை பத்தியும் கர்மயோகத்தை பத்தியும் ஞான யோகத்தை பத்தியும் இந்த வைராகத்தை பத்திலாம் முதல்ல அதுதான் படிச்சுட்டு இருப்போம். முதல்ல 6 சாப்டர்ல உங்களுக்கு சிலபஸ் மாதிரி சொல்லிடுறேன். 2வது 6வதுல பரமாத்மா ஞானம் பக்தி யோகம். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகே, பகவானுடைய ஸ்வரூபங்கள் பக்தி யோகம் விஸ்வரூபம் இதெல்லாம் செகண்ட் சாப்டர். அதுக்கப்புறம் தேர்ட் சாப்டர்ல தான் முக்குணங்களுடைய சேர்க்கை. ஓகே, அசுர தேவர்களுடைய குணங்கள், தேவ அசுர குணங்கள், புருஷோத்தமன் இது மாதிரிலாம் யாரு அப்படின்றதெல்லாம் உள்ள வரும். இப்படி இதெல்லாம் உள்ள வரும்பொழுது அதுல பெர்ஃபெக்டா எதெல்லாம் செய்யற தர்மம், எது யமம், எது நியமம், எதுன்றதுதான் உள்ள வரும்பொழுது நீங்க அதை ஃபுல்லாவே நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போதைக்கு இந்த ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுங்க. அதாவது நம்ம செய்கின்ற காரியங்கள் மற்றவர்களுக்கு தீங்கு இல்லாம இருக்குமா, ஏதாவது ரெஃபரன்ஸ் இல்லாம இருக்குமா, அது மாதிரி கொஞ்சம் பாத்துக்கணும். அவ்வளவுதான். Yes, ma. Sir? Yes, my dear. Sir, why does Arjuna not want to fight in the war? Okay, my dear, Arjuna was confused actually. Basically Arjuna wanted to fight the war because you know that they have taken their kingdom. So he definitely wanted to go first. That's the reason he got ready and then he came to the battlefield. He definitely wanted to come and fight. But in the battlefield, whom he saw made him tranquilized. Tranquilized means made him confused or made him had some kind of a unstable state. Why? Because in front, who is standing? His guru is standing and his grandfather is standing. So Arjuna for a minute thought that, oh my God, should I have to kill my guru to win this war? Should I have to kill my grandfather to win this war? Should I have to kill these two people and sit on the throne? No, I don't want to get on the throne. Let me be even a slave, or let me become one pauper. Let me even become a street dog. I don't worry about it. But I will not kill these people. Even though he knows that they are not standing outside the side of the truth, he was having a full of love and affection for the relationship, and that's the reason he got confused. That's the reason he has never wanted to fight. Okay. Is it clear, my dear? Okay, sir. Thank you, sir. Bye, sir. Okay, ma. Thank you. Okay, ma.